பகவான் நம்மளுக்கு சனி பகவானுடைய தன்மையாலையும் ஓரளவுக்கு நாம் மீட்டெடுத்துட்ருக்கோம். நோய் நொடி என்று சொல்கிற அளவுக்குலாம் நம்ம உடல் அமைப்பெல்லாம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னே ஓரளவுக்கு நாம் எல்லாத்தையும் போராடி கொண்டு இருந்தோம். இப்பொழுது நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்திருந்தோம். நம்மளுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு நம்மளுக்கே பிரச்சனைகள் இல்லாமல் போகிறோம். நாமளே தான் அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோம். நாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நாமும் வெளியே வரப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட யாரும் புத்திசாலி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதில்லை. ஏன்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பர் என்று காமிச்சிருவீங்க. முதல்ல நல்ல செயல் திட்டங்களை உருவாக்குற மாதிரி நம்ம மாற தான் போகிறோம். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல தான் போகிறான் நம்மளை இறைவன். எந்த துன்பமும் இனிமேல் வராதையா, பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த 6ஆம் இடம் சென்று போச்சுங்க ஐயா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 6 மாத காலங்கள் அப்படி தான் இருக்கும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்ல போகிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதி காலத்தில் இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு நீங்கள் இப்போ தான் வக்ரகதியை 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வக்ரகதி பெற்றார் ஐயா. அதிகப்படியான துன்பம் என்று இல்லை என்றாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காவது நிம்மதி பெறக்கூடிய அளவுக்கு இருந்தது சனி பகவானுடைய அமைப்பு. ஆனால் குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லாத காரணத்தால் நம்ம தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த காலம் சற்று கலக்கம் தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல வேண்டிய காலமாக மாறிடுச்சு. வீடுகளில் திருட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது எப்படி சொன்னால் திருடு போதல் என்ற மாதிரி, பகைவன் பெரிய அளவில் வர்றதும் பகைவனால் நம்மளுக்கு துன்பத்தை தருவதும், அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய கிரகம் பகவான் நம்மளுக்கு சனி பகவானுடைய தன்மையாலையும் ஓரளவுக்கு நாம் மீட்டெடுத்துட்ருக்கோம். நோய் நொடி என்று சொல்கிற அளவுக்குலாம் நம்ம உடல் அமைப்பெல்லாம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னே ஓரளவுக்கு நாம் எல்லாத்தையும் போராடி கொண்டு இருந்தோம். இப்பொழுது நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்திருந்தோம். வேலை சார்ந்த விஷயத்துலேயோ வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ சிறிதளவு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் காம்படிஷன், நம்மளை விட முன்னுக்கு வராங்களேன்ற ஒரு வைத்தறிச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுவிட்டோம். அந்த காலம் அவ்வாறு அமைத்து பெற்றது, வேறு ஒன்றுமே இல்லை. எதுவுமே காலம்தான், காலம் நேரம்தான். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை பற்றி தான் நாமளும் போக முடியும். காலமும் சரி நேரமும் சரி எல்லாமே ஒன்று தான். காலம் வேறல்ல, நேரம் எல்லாமே ஒன்று தான். நேரங்கள் சரியில்லாத நேரத்தால் நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்தோம். கெடுதலான அமைப்புகள் நமக்கும் தாயாருக்கும் ஏற்பட்டதல்லவா. அந்த சின்ன சின்ன உபாதைகள், அவங்களுக்காக மனக்கசப்பு நாம் பெற்றோம். இளைய சகோதரியால் நம்ம துன்பத்தை அனுபவிச்சிருப்போம். இளைய சகோதரன் சகோதரி ஆகட்டும், யாரானா இருக்கட்டும், அவங்களால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் போயிருக்கும். குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, அவங்க உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருப்பார். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் மாறிடும் சாமி, பயப்படணும் அவசியமே இல்லை. நம்ம உடம்பில் ஏற்பட்டு வந்த பிணி, நோய் நொடி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நோயெல்லாம் எப்படி வந்ததுனே தெரியல. இந்த நோய்க்கான காரணங்களும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இவையெல்லாம் எப்போ சாமி மாறும்? நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எப்போ மறையும் என்றால் இந்த 6 மாத காலங்கள் நல்ல நற்பணங்களை தரப்போகிறார் ஐயா உங்களுக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் அமர்ந்திருக்கும் வீட்டோட தன்மை எப்படின்னா இருக்கட்டும். அந்த வக்ரகதி காலத்தில் சனி பகவான் வக்ரகதி நிறைவு பெறும் பொழுதெல்லாம் திரும்பவும் உங்களை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக இருக்க பெறப்போகிறது. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க. நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ நம்மளுக்கு ஏதேனும் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல அமைப்பினை பெறப்போகிறீங்க. கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கத்தான் போகிறீங்க. இந்த ஓரிரு மாதங்கள் சற்று வேலையில் சங்கடங்கள் கொடுத்தாலும் அடுத்த மாதத்திலேருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் தரக்கூடிய வேலை அமைப்பில் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு. வேலை ஊதியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பெரிய ப்ரமோஷனோ அல்லது நிதி நிலைமை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகுது.
நம்மளுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு நம்மளுக்கே பிரச்சனைகள் இல்லாமல் போக போகிறோம். நாமளே தான் அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோம். நாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நாமும் வெளியே வரப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட யாரும் புத்திசாலி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதில்லை. ஏன்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பர் என்று காமிச்சிருவீங்க. முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்தினுடைய தன்மை எல்லாத்தையும் நீங்கள் யூகிப்பீங்க. யூகித்து அதுக்கப்புறம் நாம் நடந்துடலாம், இவங்க இவ்வளோ தான், இந்த கேரக்டருக்காக நாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே முடிவுக்கு வந்துடுவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னிலை மாறாமல் வேலை இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல. ஒரு சில பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை இல்லாமல் ஒரு 3 மாத காலங்கள் 4 மாத காலங்கள் வீட்டிலே அவமானம் என்று சொல்லக்கூடிய அளவெல்லாம் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் தண்டனை தெரிவித்திருப்போம். சற்று கலக்கத்தோடு வாழ்ந்திருப்போம். நம்ம நிலைமையிலேருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். களம் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போதையா, கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த வக்ரகதி காலம் முடியறதுக்குள்ளே, சனி பகவானுடைய வக்ரகதி காலம் முடியறதுக்குள்ளே குரு பகவானுடைய வக்ரகதி ஆரம்பித்து இது வரைக்கும் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருந்தார் சனி பகவான், அதெல்லாம் மாறி இனிமேல் இன்பம் தரப்போகிறார்கள். உங்கள் வேலையில் முதல்ல கை வச்சாங்கல்ல, அந்த வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வேலை தொழிலாகட்டும், எதனா இருக்கட்டும், வருமானம் கூட சொல்கிறேன் சாமி, இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னா இனிமேல் வருமானம் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. எதனா ஒரு தடை நம்மளுக்கு கொடுத்துட்ருப்பார். தந்தையார் மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் வேலையில் செய்யக்கூடியவங்களால் மூலியமாகவும் எதனா ஒரு தடை கொடுத்து நம்மளை பின்னோக்கியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தடுத்து நிறுத்துவாங்க. அந்த தடையை முன்னைக்கு ஒரு காலை எடுத்து கூட உங்களால் வைக்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. எதனா ஒரு மன அழுத்தம், எப்போமா டிஃப்ரென்ஸில் நம்ம எப்போ பார்த்தாலும் தனிமையை நாடக்கூடிய காலங்கள்லாம் இருந்தது பார்த்துங்களா. எதனா ஒரு சிந்தனை நம்ம ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு விலக போகிறோம். விலகி வரப்போகுது. இறைவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இதை வந்துட்டார் ஐயா. இந்த வக்ரகதி காலத்தில் சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி பெறக்கூடிய காலத்தில் பெரிய முன்னேற்ற பாதைக்கும் ப்ரமோஷனும் எடுத்து செல்ல தான் போகிறாங்க ஐயா. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலை செய்யாமல் இருந்தால் புதிய வேலை கிடைக்க போகுது. நாமளே சொந்தமாக பிஸ்னஸ்ஸு செய்ய போகிறோம் சாமி. எந்த வேலையும் இல்லைனா கூட புதிய தொழில் நாம் தொடங்க போகிறோம். அது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தோம், இதுமாரி வேலை செய்து நம்மளால் இது வரைக்கும் வேலை செய்யாமல் இருந்தோம், இனிமேல் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு வேலை வரப்போகுது. அது பார்த்துங்க எப்படி வாழ்க்கை தரம் மாறுது பாருங்கள். ஒரு மனுஷன் வாழக்கூடிய காலத்தில் முக்கியமான தருணத்தில் நாம் முன்னேற்ற பாதையை வடித்தலணும். அந்த இடத்துல வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்காமல் விட்டுட்டா அந்த இடத்துல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நம்மளுக்கு சார்பாக எதுவும் இல்லாமல் போனால் அந்த வேலை அமைப்பெல்லாம் திரும்பவும் தேடி வரப்போகிறது. நம்மளுக்கு இது வரைக்கும் பணிகள் செய்யாமல் முடிப்புல என்னால் முடியலைங்க, இவ்வளோ வேலை டைட்டாக கொடுக்குறாங்க, அந்த வேலைலாம் நம்ம இனிமேல் சுலபமான வேலையாக மாறி அதுவே பெரிய முன்னேற்றம். அடுத்து நான் அடிஷன் செய்யல நாம் செய்ய போகிறோம். சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய காலம் இதோ உறுதியாகிவிட்டது. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி ராசிங்க ஐயா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். எதுனா நடக்கட்டும் ஐயா. அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மும்மனை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் 3 பேஸே எனக்கு வரலைன்னா கண்டிப்பாக 3 பேஸ் மோட்டர் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கரண்ட்டு கொடுத்து உங்களுக்கு திருப்பியும் நம்ம கவர்மெண்ட் உத்தியோகத்தை பெறக்கூடிய காலம், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய காலம். இருமுனை தாங்க வந்துட்டுருக்கு. கரண்ட்டுங்குது மோட்டருக்குது எதுவுமே கரண்ட்டு போல் மோட்ரு ஓடலன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மும்முனை மின்சாரம் கட் பண்ணி நம்மளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்க தான் போகிறாங்க. அதன் மூலயமாக பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறப் போகிறது. இந்த வக்ரகதி காலத்தில் இது வரைக்கும் தேவையில்லாமல் இருந்து வந்த உடல் உபாதைகள், அந்த உடல் உபாதைகள்லாம் கட்டுக்குள் வந்து உங்கள் தீவினைகளை தீர்க்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விட்டு விலக போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கணவனும் மனைவியும் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு, ரொம்ப கருத்து வேறுபாடெல்லாம் நடந்திருக்கும், உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல, அதெல்லாம் விட்டுடுவீங்க. நல்ல இணைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ தான் போகிறோம். நல்ல செயல் திட்டங்களை உருவாக்குற மாதிரி நம்ம மாற தான் போகிறோம். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல தான் போகிறான் நம்மளை இறைவன். எந்த துன்பமும் இனிமேல் வராதையா, பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த 6ஆம் இடம் சென்று போச்சுங்க ஐயா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 6 மாத காலங்கள் அப்படி தான் இருக்கும். அவர் வக்ரகதி காலத்தில் நல்ல நற்பலங்களை கிடைக்கும். அதாவது மத்திய பலம் என்று சொல்வார்கள். எல்லாருக்கும் ஒரே சில லெவல் என்று சொல்கிற மாதிரி தான். அரசாங்கம் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து சேர்ந்தானே இருக்குது. மகளிருக்கு
அதே மாதிரி தான் இறைவனும் அப்படி தான். இந்த நேரத்தில் வக்கரகதி காலத்தில் எல்லாருக்கும் பெற வேண்டும் என்று ரேஷன் பொருள்லாம் எல்லாருக்கும் கொடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். மற்ற பொருள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கண்டிஷன் அப்ளைலாம் எதுவும் கிடையாது. இறைவன் நம்மளுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். இந்த 6 மாத காலங்கள் நல்ல நற்பலங்களையும் நல்ல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகவும், பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகப்போது, நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம். கல்வி இதுவரைக்கும் தடை, அந்த உயர்நிலை கல்வியில் சற்று கடைகள் இருக்க தான் செய்யும். என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சாமி. ஆரம்ப நிலை கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். முதுநிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லபடியாக இருக்க போதையா. இது வரைக்கும் பிஹெச்டி, அந்த முனைவர் பட்டம், டபுள் டிகிரி முடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம். அரசாங்க உத்தியோகமே பெற போகிறீங்கன்னு சொல்ல ஒரே வார்த்தை. அதனால தான் சொல்கிறேன், தனுசு ராசிகாரங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தை காத்துட்டுருக்கிறவங்களுக்கு, இந்த தனியார் நிறுவனமாகட்டும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டு, ஐயா நான் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அரசு உத்தியோகம் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களாம் இது ஒரு நல்ல வாய்ப்பினை பெற போகிறீங்க. இந்த காலம் இனிமையான காலமாக மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. நீங்களும் பெரிய, அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம மக்களிடையே ஒரு உயர்ந்த நிலையில் நீங்களும் இருக்கிறத தலைமை பொறுப்பு ஏற்றெடுத்து வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற தான் போகிறோம். அந்த துன்பத்திலேருந்து நாம் வெளியே வரதான் போகிறோம். நல்லதே நடக்க தான் போகுது நம்ம வாழ்விலும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.